ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம். ஒரு ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் தன்னுடைய பணி நிறைவு நாளன்று தான் சந்தித்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு நாள் முக்கியமான ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுவிட்டது. ஸ்டார்ட் ஆகவில்லை. எல்லா விதமான செக்கப்பும் செய்யப்பட்டது. ஆனால் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகவில்லை. டிரைவர் குழப்பத்திற்கு வருகிறார். திடீரென்று நின்றுவிட்டது, கிளம்பவில்லை. எல்லா பார்ட்ஸும் சோதனை செய்யப்பட்டது, டீசலும் சோதனை செய்யப்பட்டது. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. டிரைவர் ரொம்ப யோசனையில் பிளாட்ஃபார்மில் நடந்து கொண்டே வருகிறார். நடந்து வரும்பொழுது அவருக்கு பிடித்தமான, அவர் மதிக்கக்கூடிய ஒரு துறவி அங்கு அமர்ந்திருக்கிறார். வழக்கமாக அந்த துறவி அந்த ட்ரெயினில் வாராவாரம் பயணம் செய்வதுண்டு. டிரைவர் அந்த துறவியிடம் கேட்கிறார், சாமி, நீங்கள் ட்ரெயினில் ஏறவில்லையா என்று. அப்போது அந்த துறவி சொல்கிறார், நான் வண்டியில் ஏறிதான் இருந்தேன். ட்ரெயினில் ஏறின சில பயணிகள் என்னை இறக்கி விட்டு விட்டனர். உங்களை எப்படி சாமி இறக்கி விடலாம்? நீங்கள் ட்ரெயினில் ஏறுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று டிரைவர் சொல்கிறார். அப்போது கோச்சில் இருந்த சில பெரிய மனிதர்கள், அவன் என்ன பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், அவனை போய் ட்ரெயினில் ஏற சொல்கிறீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். டிரைவர் சொல்கிறார், ஐயா, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது, சோதனை செய்யப்பட்டது, எல்லாமே பெர்ஃபெக்டாக உள்ளது. நான் நினைக்கிறேன் அவரை இறக்கி விட்டதினால்தான் வண்டி நின்று விட்டது. தயவு செய்து அவரை உள்ளே அனுமதித்தால்தான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும். எனக்காக செக் பண்ணி பாருங்கள் என்று டிரைவர் மிகவும் கெஞ்சி கேட்கிறார். ஒருவேளை அந்த துறவி ஏறினால் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலாம் என்று எண்ணி அந்த கோச்சில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். பிச்சைக்கார தோற்றத்தில் உள்ள அந்த துறவி ஏறுகிறார். வண்டி ஸ்டார்ட் ஆகிவிடுகிறது. ட்ரெயின் கிளம்பி விடுகிறது. ஒரே ஆச்சரியம் அந்த கோச்சில் இருந்த சக பயணிகளுக்கு. உண்மையில் அந்த துறவி ஏறியதினால்தான் வண்டி ஸ்டார்ட் ஆனதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய சக பயணிகளாக இருக்கக்கூடிய நம் நண்பர்கள், உறவினர்களை எங்கேயாவது ஒரு இடத்தில் அவமானப்படுத்தினால் அல்லது காயப்படுத்தினால் நம் வாழ்க்கை பயணம் ஏதாவது ஒரு இடத்தில் தடைப்பட்டு நிற்கும். எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. முடிந்தவரையில் வாழ்க்கை பயணத்தில் உடன் இருப்பவர்களை நாம் எள்ளி நகையாடாமல், அவமானப்படுத்தாமல், எந்த ரூபத்திலும் மனதை காயப்படுத்தாமல் இருந்தால் நம் வாழ்க்கை ட்ரெயின் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இன்ஜின் டிரைவருக்கு நம்பிக்கை என்னவென்றால், அந்த துறவியை இறக்கிவிட்டதால் வண்டி நின்று விட்டது. அந்த துறவியை ட்ரெயினில் ஏற்றியவுடன் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். நம்மை சுற்றி இருக்கும் சக நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் மரியாதையுடன் நடத்தலாம், அன்பாக நடத்தலாம். கண்டிப்பாக நம் வாழ்க்கை ட்ரெயின் எந்த இடத்திலும் நிற்காமல் முன்னேறிக்கொண்டே செல்லும். எல்லோரையும் மதிக்கலாம். தோற்றத்தை பார்த்து நாம் யாரையும் எடை போட வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம். அன்பு கொடுங்கள், மரியாதை கொடுங்கள். வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருப்பதை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.